தளபதிக்கும் தளபதியோட ரசிகர்களுக்கும் மிக முக்கியமான நாள் இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நாளை தளபதியோட ரசிகர்கள் கொண்டாட தவறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சோ அப்படி என்ன முக்கியமான நாள், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதியோட முதல் படமான நாளைய தீர்ப்பு ரிலீஸ் ஆகி இன்னையோட 32 வருஷங்கள் ஆகுது. சோ 33வது வருஷத்துல சினிமா துறையில தளபதி காலடி எடுத்து வைக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட நாளை தளபதியோட ரசிகர்கள் இந்த வருஷம் கொண்டாட தவறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் 4ஆம் தேதியே தளபதியோட ரசிகர்கள் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. குறிப்பா பிளெக்ஸ், போஸ்டர் அண்ட் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் அப்படின்ட்டு எக்கச்சக்கமா பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த வருஷம் தளபதியோட ரசிகர்கள் இந்த நாளை அவ்வளவா செலிப்ரேட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா தளபதி அரசியலுக்கு வந்துட்டாரு. அவரோட கட்சி நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த டிசம்பர் 4ஆம் தேதியை செலிப்ரேட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலுமே சோசியல் மீடியால இருக்க தளபதியோட ரசிகர்கள் 32 இயர்ஸ் ஆஃப் விஜய்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டர் வெங்கட் பிரபுவும் பாத்தீங்கன்னா கோட் படத்துல இருந்து நம்ம பார்க்காத தளபதியோட ஒரு புது ஸ்டில்ல ரிலீஸ் பண்ணி தளபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கூடவே இப்படிப்பட்ட ஒரு நாள்ல தளபதி 69 படத்துல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஹச் வினோத் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு தெரியல. இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.